கர்னல், இது நாடு வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிகழ்வு இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு தோல்வி இல்லையா? இதுக்கு யார் பொறுப்பு? வேர் டஸ் த பக் ஸ்டாப்? நிச்சயமாக இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு தலைகுனி தான் இது, மாற்று கருத்து கிடையாது. இந்திய பாதுகாப்பில் மிகப்பெரிய பின்னடைவு அடைந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. இதற்கான காரணத்தை நம்ம முதல்ல ஆராய வேண்டும் அப்படிங்கறதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். புலன் விசாரணை தொடர்ந்து என்ன ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, இதன் பின் யார் இருந்தார்கள், என்ன என்பதை அறிய வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம அரசியலுக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு பாதுகாப்பு அமைப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதாவது நம்ம திரும்பி பார்த்தோன்னே பார்லிமெண்ட் அட்டாக் ஆறப்ப தன்னுடைய உயிரை நீட்டு தன்னோட அந்த தீவிரவாதிகளுடைய குண்டில் தன் நெஞ்சில வாங்கிட்டு எல்லா இருந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை காப்பாற்றினார்கள். ஒரு சின்ன ஒரு கீரல் கூட பார்லிமெண்ட்ல படவில்லை. சோ அப்படி உயிரை தியாகம் வைத்து பணி செய்கின்ற அந்த காவலர்களை, அந்த பாராமிலிட்டரி போர்ஸாக இருக்கட்டும், பார்லிமெண்டரி உடைய செக்யூரிட்டி சர்வீசஸாக இருக்கட்டும், சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்களை இந்த பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கறதுனால அவர்களை மனம் தளர வச்சு அவங்க செய்யறது ஒரு சரியான ஒரு விஷயமாக நான் பார்க்கல. ஆனால் பாதுகாப்பு குறைபாடு என்பது ஏற்பட்டு விட்டது. அது எப்படி ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது, அதன் பின் யாருடைய ஒரு பிளானிங் இருந்தது, அப்ப இந்த விஷயத்துல ஆராய்ந்து அதற்கான அந்த நடவடிக்கைகளை மிக கடுமையான நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய ஒரு என்ன கேள்வி எழும், நாடாளுமன்றத்திலேயே இவ்வளவு பாதுகாப்பு குறைபாடு, பிரதமர்ல இருந்து நாட்டுடைய அத்தனை முக்கியஸ்தர்களும் இருக்கக்கூடிய அந்த அவையிலேயே இவ்வளவு பாதுகாப்பு குறைபாடுன்னா மற்ற இன்ஸ்டலேஷன்லாம் நிச்சயமாக அதுல மாற்று கருத்து கிடையாது. இவர் கையில ஒரு ஸ்மோக் ஒரு கேனபிள்ஸ் எடுத்துட்டு போயிருக்காரு, அங்க போட்டிருக்காரு. மேபி அவர் துப்பாக்கி எடுத்துட்டு போயிருக்கலாம், இல்ல மற்ற கத்திகளை எடுத்துட்டு போயிருக்கலாம், அவங்க மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். இந்த வெளியிட்ட புகை ஆபத்தான புகையா இருந்தா, அது விஷவாயுவாக இருந்தா, அதனாலதான் நான் சொல்றேன், இது எப்படி எடுக்கணும், ஒரு அந்த ரிசர்ச் வர்றவங்க எப்படி அவங்க உட்காரணும், என்ன செய்யணுங்கிறதுக்கு அதுல இருக்கு. அவர்கள் ஒரு பெண் பேப்பர் கூட எடுத்துட்டு போக முடியாது. பத்திரிகையினுடைய நிருபர்கள் மட்டும்தான் ஒரு பெண் பேப்பர் எடுத்துட்டு போக முடியாது. அவர்கள் மொபைல் கூட எடுத்துட்டு போக முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி இவர்கள் எடுத்து சென்றார்கள்? ஏன்னா பலதரப்பட்ட பாதுகாப்பை தாண்டிதான் உள்ள வந்திருக்கணும். ஏன்னா பாதுகாப்பு அவ்வளவு பலவீனமா இருக்குன்னு வெளிப்படுது. இல்ல பலவீனம்னு எப்படி நம்ம இப்ப சொல்ல முடியும்? பலமா இருந்தா எப்படி சார் எடுத்து போக முடியும்? இல்ல அதான் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப இதற்கு பின் இது யாராவது காரணிகள் இருக்கின்றதா? அந்த 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 ஷூக்குள்ள எப்ப வந்துச்சு, எங்க வந்துச்சு, எப்படி வந்துச்சுங்கிறது ஒரு எங்க வந்தாலும் எப்ப வந்தாலும் எப்படி வந்தாலும் இட் இஸ் a massive failure. எந்த அளவுல இதுக்கு அக்கவுண்டபிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் பொறுப்பு, யார் எந்த அளவுல பொறுப்பு ஏற்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல இது எதற்காக, எந்த நோக்கத்திற்காக ஏற்பட்டது அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும். பாதுகாப்பில் குறைபாடு ஒரு சுற்றுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 சுற்றுல ஒரு தப்பிச்சு போயிடலாம். 3 நாள் 5 அவங்க தப்பிக்க முடியுங்கிறது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா டோர் ஃப்ரே மெட்டல் டிடெக்டர் இருக்கு, அது டிஎஃப்எம்டின்னு சொல்லுவோம். அப்புறம் ஹேண்ட் மெட்டல் டிடெக்டர் HHMDன்னு சொல்லுவோம். இது எப்படி உடலை கையால தடவி பார்த்து அனுப்புவாங்க. அவங்க எங்கேயாவது தான் இருக்கின்றதா மெட்டல் டிடெக்டர் தவிர அவர் கையால தடவி பார்த்து அனுப்புவாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய கால் வரைக்கும் அந்த மெட்டல் டிடெக்டர் அவங்க ஹேண்டில் மெட்டல் டிடெக்டர் கால் வரைக்கும் கொண்டு போய் வைப்பாங்க. 2 கால் பாடி ஸ்கேனர்லாம் அங்க இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே நிமிஷம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இவங்கெல்லாம் நம்ம பாக்குறப்ப ஒரு சாதாரண ஒரு செக்யூரிட்டி பீப்புள் அங்க இல்ல. ஒன்லி அவுட்டர் டெல்லி போலீஸ் பாதுகாக்கிட்டு இருக்கு. உள்ள இருக்கிறது நம்ம சிஆர்பிஎஃப் போன்ற பாராமிலிட்டரி போர்சஸ் இருக்கின்றது, என்எஸ்சி இருக்கின்றது, கருப்பு பூனைப்படைகள் என்எஸ்சி இருக்கின்றது. அதையும் தாண்டி நம்ம அங்க பார்க்கும்போது பல தரப்பட்ட இன்டெலிஜென்ஸ் ஆக இருக்கட்டும், மற்ற விஷயம் இருக்கிறவங்க அந்த இதுல பாதுகாப்பில் இருக்கின்றார்கள். அதனால மத்திய அரசு இப்ப ஒரு துணை ராணுவம் இருக்கின்றது என்றால், இப்ப ஒரு இவர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் நினைக்கிறதுனால உள்ளுக்குள்ள போறது, அது மாதிரி அந்த பிரமையெல்லாம் தவறானதாக நான் இல்ல சார். அதுக்கு அக்கவுண்டபிலிட்டி இல்லையா? பணையம் வைத்து அங்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த புகை யூஸ் பண்ணிருக்காங்களே, இந்த கலர் புகையான கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க.
அது எங்கு வந்தது, எப்படி வந்தது, யார் அவர்களுக்கு கொடுத்தார்கள், எப்படி அந்த வந்து விசிட்டர்ஸ் கேலரிக்குள்ள எப்படி வந்ததுங்கிறதா வந்து பார்க்கணும். என்னுடைய ஐடியா படி ஒரு 28 வருடம் இந்த ராணுவத்தில் நான் வந்து பணிபுரிஞ்சிருக்கேன். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் தமிழகத்தில் வரும்போது நான் வந்து காவல் கொடுக்கக்கூடிய அந்த பணியில நான் இருந்திருக்கேன். தமிழக போலீஸோடு சேர்ந்து நான் வந்து காவல் அந்த பணியில இருந்திருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த செக்யூரிட்டியில ஒரு சின்ன லாஸ் வரது கூட வாய்ப்பு கிடையாது. அப்படிதான் எல்லாரும் வேலை செய்வோம். அப்படி இருக்கும்போது எந்த இடத்தில் எந்த பேக்டோர் வழியா வந்திருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு டவுட்டை ஏற்படுத்துறது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, இது உங்க முதற்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். குறைபாடுங்கிறதை தவிர வேற எந்த வழியா அவங்க கொண்டா வந்திருக்காங்க, நம்ம ஒரு முடிவுக்கு வரதுக்கு முன்பாக இதெல்லாம் ஆராய வேண்டியிருக்குன்னு சொல்றாரு கர்னல் திரு சரவணன். திரு சரவணன், உங்களுடைய முதற்கட்ட வியூஸ். இல்ல, இது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல். அந்த டெஃபினிஷன் ஆஃப் அ டெரரிஸ்ட் ஆக்ட், அந்த யுஏபிஏ சட்டப்படி அமெண்ட் பண்ண சட்டப்படி இது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல். ஒரு சவர்னிட்டி ஆஃப் த கண்ட்ரியை பை யூசிங் என்ன சொல்றாங்க, பாம்ஸ், டைனமைட் ஆர் அதர் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆர் இன்ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்சஸ் ஆர் ஃபயர் ஆர்ம்ஸ் ஆர் அதர் லீத்தல் வெப்பன்ஸ் ஆர் பாய்சனஸ் ஆர் நாக்ஷியஸ் கேசஸ் ஆர் அதர் கெமிக்கல்ஸ் ஆர் பை எனி அதர் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அ ஹசார்டஸ் நேச்சர் ஆர் பை எனி அதர் மீன்ஸ் ஆஃப் வாட் எவர் நேச்சர் டு காஸ் ஆர் லைக்லி டு காஸ் அப்படின்னு சொல்லி அந்த டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல். ஆனால் இதை வந்து எல்லாரும் வந்து ஏதோ புகையை வீசிட்டாங்க, புகை போடப்பட்டிருக்கு, பட்டாசு புகை வீசப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இதை வந்து ட்ரிவியலைஸ் பண்றாங்களோ, இதோடைய சீரியஸ்னஸ் புரியாம இல்லை இதோட சீரியஸ்னஸை வந்து மட்டுப்படுத்துகிறார்களோ, இது ஒரு சீரியஸ் இஷ்யூ இல்லை அப்படின்றது போல இதை இலகுவாக ட்ரிவியலைஸ் பண்றாங்களா அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தோம், தமிழ்நாட்டில் வந்து கவர்னர் மாளிகை இருக்க ரோட்ல போற ஒருத்தன் ரோட்ல பெட்ரோலை கீழே கொட்டிட்டு போறான். அவனை வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய ஆளுநர் எல்லாரும் சேர்ந்து சரியா காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, இப்படி எடுக்கல, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது அப்படின்லாம் சொல்லி நீட்டி முழக்கினார்கள். சிறப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுத்தும் கூட வெளியில ரோட்ல அந்த ஒரு பெட்ரோல் பாம் தனியா ஒருத்தன் வந்து பெட்ரோலை கீழே ரோட்ல கொட்டிட்டு போனதுக்கே இவ்வளவு அல்லோல கல்லோல பட்டுனார்கள். அதை வந்து என்ஐஏ விசாரணைக்கு உட்படுத்தினார்கள். இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மிக மிக வேதனை அளிப்பதாக இருக்கிறது, இல்ல வந்து ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கேனிஸ்டர் இருக்கு இல்லையா, எந்த கேனிஸ்டரை வச்சு அந்த கேஸ், அது என்ன கேஸ்னு நமக்கு தெரியாது, அது பாய்சனஸ் கேஸா இல்ல இந்த கேஸா, அது அதோட என்ன கெமிக்கல் காம்பினேஷன் என்னன்னு யாருக்குமே தெரியாது, அது விசாரணையில தான் தெரிய வரும். அந்த கேஸை வச்சு அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒரு அவமானம்ன்றதை விட இதை யார் கொடுத்திருக்கா, அது வந்து ஒரு முக்கியமான எவிடன்ஸ். அதை வச்சு பத்திரிகையாளர்கள் வெளியில கையில வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்து உனக்கா எனக்கான்னு சொல்லி சண்டை போட்டுக்கொண்டு ஒட்டுமொத்த இந்தியாவையே அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ வந்து ஒரு செயின் ஆஃப் கமாண்ட், இப்போ வந்து சிறப்பாக இருக்கும், பார்லிமெண்ட் வந்து இதா இருக்கும் அதா இருக்கும் அப்படி இருக்கணும் செக்யூரிட்டி அப்படின்றாங்க. அதாவது அதுல ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த இதுல பயன்படுத்தப்பட்ட அந்த ஆயுதம் அதை கூட செக்யூர் பண்ண முடியல அப்படின்னா அப்ப அங்க ஒரு செயின் ஆஃப் கமாண்ட், என்ன வகையான செயின் ஆஃப் கமாண்ட் அங்கே இருக்கிறது என்பதுதான் முக்கியமான கேள்வி. அடுத்து இப்போ இதற்கு இதற்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா திரு அமித்ஷா அவர்கள் பொறுப்பு. எங்க இருக்காரு அமித்ஷா? அவர் பாவம் ஏதோ ஒரு பதவியேற்பு விழாவில் இருக்கார் போல இருக்கு. இது வரைக்கும் டெல்லிக்கு வந்துட்டாரா வரலையான்னு நமக்கு யாருக்குமே வந்து தெரியல. இதை பற்றி அவர் ஏதாவது ஒரு பிரீஃப் பண்ணியிருக்காரா, இல்ல இதனால வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே இப்ப வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்றத வைத்து அங்க இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய மனநிலை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க அதுதான் இருக்கிறதுலே வந்து ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ். அதாவது எங்களுடைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி அவர்கள் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க, அங்க பாராளுமன்றத்துக்குள்ள ஐயா ஒரு பேப்பரை கூட எடுத்துட்டு போக முடியாது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஹரி, நீங்க பலமுறை சட்டமன்றத்தை கவர் பண்ண போயிருப்பீங்க. அந்த மாடத்துல இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற மாடத்திலேயே வந்து பெல்ட் போட முடியாது, எதுவுமே போட முடியாது, எதுவுமே கீழே எதையுமே எடுத்து வீசக்கூடிய எதுவுமே கையில இருக்கக்கூடாது. இதுதான் அந்த செக்யூரிட்டி. பாராளுமன்றத்துல
அந்த செக்யூரிட்டி என்ன ஆச்சு? அப்ப புதிய பாராளுமன்றம், அது பிரியங்கா சதுர்வேதி சிவசேனா எம்பி என்ன சொல்றாங்கன்னா, இந்த புதிய பாராளுமன்றம் வெறும் ஆடம்பரத்திற்காக மட்டுமே கட்டப்பட்டிருக்கிறது. இதுல வந்து செக்யூரிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பார்வையாளர் மாடத்திலிருந்து கீழே குதித்து விட முடியும் அப்படின்ற அந்த சூழல் இருக்கிறது. அப்ப யார் வேணா குதிச்சு என்ன வேணா செய்யலாமே. எப்படி இதை வந்து டிசைன் பண்ணாங்க? சோ இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்கிறது? அதை வந்து செக்யூர்டா வச்சிருக்கணும்ன்ற நோக்கம் இல்லாம டிசைன்லயே ஃப்ளா இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்ப வந்து என்ன பண்ணிருக்காரு திரு ஓம் பிரகாஷ் பிர்லா அவர்கள், யாரும் அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதை வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, நடிகை இந்தியாவுடைய முதல் குடி இவங்க இந்தியாவுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் அவங்கள இன்வைட் பண்ணல. ஆனா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இந்த படத்துல நடிச்சவங்க அந்த படத்துல நடிச்சவங்கன்னு சொல்லி பாஜக காண்பித்துக் கொண்டிருந்தது. இப்ப அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இப்ப அதை விட முக்கியமா என்ன அப்படின்னா, யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு நிமிஷம். இந்த பாச வேற யாராவது ஒரு ஆப்போசிஷன் எம்பி கொடுத்திருந்தா என்ன செய்திருக்கும் பாஜக? இது யாராவது ஒரு பாஜக இருக்கக்கூடியவர்களோ, பாஜகவுல வந்து பொறுப்புல இருக்கக்கூடிய இந்திய அளவுல யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களா? இல்ல அங்கே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய பெயர் வேற ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்த பெயராக இருந்தா என்ன ஆயிருக்கும் இன்னைக்கு? அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதற்கு என்ன காரணம்? இப்படியெல்லாம் பேச வேண்டியிருக்கே, இன்னும் வேதனையா தான் இருக்கு. ஆனா இதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகே, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இந்தியாவை தள்ளியது யார்? பாஜகவுடைய வெறுப்பரசியல். என்ன ஒரு இதா இருக்கு. அது ஐ திங்க் we are digressing. அது என்ன காரணம் இருந்தாலும் இது எப்படி நியாயப்படுத்த முடியும்? இல்ல ஒரே நிமிஷம், நியாயப்படுத்துறது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இதே ஒரே இந்த கேள்வி திருப்பியும் கேட்கிறேன். அவர் வந்து வேறொரு மதத்தை சார்ந்தவர், பிடிபட்டவர் வேறொரு மதத்தை சார்ந்தவராக இருந்திருந்தால் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த பாஜகவுடைய ரியாக்ஷன் இப்படிதான் இருந்திருக்குமா? இல்ல இந்த அந்த அந்த எம்பியோடைய பெயர் வந்து அவர் ஒரு பாஜக எம்பி கொடுத்தது வந்து ஒரு பாஜக எம்பியோட பாசம் வாங்கிட்டு வந்திருக்கதா சொல்றாங்க. இதுவே ஒரு எதிர்க்கட்சி எம்பியா இருந்திருந்தா பாஜக என்ன செய்திருக்கும்? இந்த கேள்வியை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன். அரசியலாக்கி இருக்கும். ஆனா இன்னைக்கு ராஜ்யசபால இதெல்லாம் நீங்க அரசியலாக்காதீங்க. இது ஒரு செக்யூரிட்டி பிரீச்சுங்க. ஐயா, அதுல ஒரு கேஸ கொண்டு வந்திருந்தானா என்ன நடந்திருக்கும்? இல்ல கேஸ விடுங்க, அவன் குதிக்கிறான், குதிச்சு யாரையா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருந்தானா என்ன பண்ண முடியும்? அது பாய்சனஸ் கேஸா இருந்தா என்ன பண்ண முடியும்? திரு ரஞ்சித் வணக்கம். திரு ரஞ்சித், அதாவது அதுதான் சொல்றேன். மீண்டும் முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, புதிய பாராளுமன்ற கட்டிடம் நிஜமாவே பாதுகாப்பு மிக்கதா இல்லையா? இதுதான் முக்கியமான கேள்வி. அடுத்த முக்கியமான கேள்வி, அமித்ஷா எங்கே? அமித்ஷா ஓகே, இதெல்லாம் கேட்கலாம்.